கன்னி லக்னம் ஏஎல்பியா செல்லும் பொழுது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து கன்னி லக்னம் அப்படின்னாலே வந்து 1-10 அதிபதி ஆகக்கூடியவர் வந்து புதன் பகவான் ஆகுவார் இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஜாதகர் எப்படி இருப்பார்னா அவருடைய சிந்தனையும் செயலும் எல்லாமே ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை நோக்கியே இருக்கும். அதே போல் ரொம்ப ஒரு விதமான அழுத்தத்தோடவே அவர் பார்க்குறதுக்கு இருப்பார். இவருடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதீத முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் இவங்களுக்கு ஒத்து வராது. அதாவது சிறிய முதலீடு போட்டு அதில் பெரிய லாபம் அடையக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வண்டி வாகனம் மூலியமா வந்து செய்யக்கூடிய தொழில், அதாவது இப்போ இந்த காய்கறி வண்டிகள், அதே போல் வந்து நடமாடும் உணவகம், இந்த ஸ்டேஷ்னரி ஷாப், இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 2ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதி ஆகக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஆகிறாரு. இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா படிப்பு, அதே போல் பேச்சு, வருமானம், குடும்பம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வந்து 2ஆம் பாவகம். 9ஆம் பாவகம்ங்கிறது தந்தை, இஷ்ட தெய்வம், பாக்கியம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த சமயம் ஜாதகர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய பேச்சு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிமையான சொற்களாக பேசுவார். ரொம்ப வந்து பேச்சு வந்து ரொம்ப வசீகரமாகவும் அதே போல் கவர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவருக்கு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது, அதுவே வந்து இவருக்கு பாக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை மூலம் வருமானம் ஈட்டுறதுக்கான அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தந்தை மூலம் கிடைக்கும். அதன் மூலம் வந்து இவருக்கு நிறைய அனுகூலமும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இவங்க வந்து பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து மகாலட்சுமி பூஜை செய்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும் அப்படின்னும் சொல்லலாம்.